சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சாட்டை துரைமுருகன் இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பொலன்னு பொழந்ததுல மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டாங்க விஷுவல்ஸ் கலாட்டாக்கு. அதெல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வீடியோலாம் பாத்தீங்கன்னா மெகா ஹிட். அது கிட்டத்தட்ட 2 வாரம் கடந்து 10 நாள் ஆயிட்டு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இந்த சாட்டை துரைமுருகன் வீடியோ தான் கொஞ்சம் ஆவரேஜா பிலோ ஆவரேஜா போயிட்டு பார்க்கவே இல்லை ஒருத்தர். அதாவது இவங்க பொலிட்டிக்கல்லே ஆவரேஜா இருக்காங்க, இவங்களை வச்சு ஒரு ட்ரால் வீடியோ போட்டா அதுலயே ஆவரேஜா இருக்காங்க. பார்த்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக்கி விடுங்க மக்களே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு என்ன பண்ண போற அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு வந்து வெறியர்கள், அதாவது ஒரு ஒரு லவ் மேல உள்ள வெறியர்கள் இருப்பாங்க, ஒரு சாப்பாட்டு வெறியர்கள் இருப்பாங்க, வந்து கேம் வெறியர்கள் இருப்பாங்க, சினிமா வெறியர்கள் இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் ஒரு படி மேல ஜாதி வெறியர்கள். யார் அந்த ஜாதி வெறியர்கள்? அவங்கள பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க மக்களே டிராவல் பண்ணுவோம். 6 வெட்டு என் பிள்ளை அப்படியே கழுத்து கை கால அப்படியே வெட்டி துட்ட கூற மாட்டு கொடுத்தாங்க. கொலை தான் பண்ணுவாங்க. ஆமா, அதுல எந்த வித கேட்கலன்னா கொலை பண்ணுவாங்க. நீங்க ஜாதியை நம்பிக்கீங்க, ஆனா நான் சொல்லுவேன் கேட்கலன்னா நான் கொலை பண்ணுவேன் சொல்றதுல யாரு வழங்குறா உங்களுக்கு இந்த தைரியத்தை? நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். உங்க பொண்ணு எத்தனை வயசாகுது? இப்போ வந்து 10 வயசு ஆகுது. பெத்தது அப்ப கிட்ட தான் குழந்தை. அப்ப அப்ப என்ன சொல்லி தரணும்? தமிழ்நாட்டுல மது ஒழிக்க முடியாது, அதே மாதிரி ஜாதி ஒழிக்க முடியாது. இது நிதர்சனம். இதை வந்து எங்களை மாற்றவே முடியாது யாராலையும். ஏங்க இந்த ஸ்கூலு காலேஜ்லாம் பிள்ளைங்களை அனுப்பி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு அவங்கள அப்படியே கூப்பிடுங்க, சாப்பாடை ஊட்டி விடுங்க, அப்படியே நம்ம மடியில் உட்கார வச்சு நம்ம ஜாதி பெருமை, நம்ம கம்யூனிட்டி பெருமையெல்லாம் அப்படியே ஊட்டி வளங்க. சொல்லும் போதே தம்பி நம்ம வீரம்னு என்னன்னு தெரியுமா, நம்ம ஜாதின்னு என்னன்னு தெரியுமான்னு ஊட்டி வளங்க. கூட்டு பொரியெல்லாம் வச்சு வளர்க்காதீங்க, பக்கத்தில் ஜாதி வெறியர்லாம் வச்சு வளங்க பிள்ளைய. அப்போதான் கம்யூனிட்டி நமக்கு முக்கியம், மக்களே முக்கியம். அப்படிலாம் தப்பா எடுத்துக்காங்க, இதெல்லாம் நான் சொல்ல, அக்கா பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. படிச்ச படிப்பு எக்ஸாம் எழுதி மார்க் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான். அது லைஃப் கிடையாது. எனக்கு பைத்தியம். உங்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கம் அப்படின்றது படிப்பு, நல்ல வேலைக்கு போறது அப்படின்றத இருக்கலாம். எனக்கு நல்ல ஒழுக்கம்ன்றது என் பிள்ளைக்கு என் ஜாதி பெருமையும் என்னோட குடும்ப பெருமையும் சொல்லி வளர்க்கறது தான். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. பாத்தீங்களா? அதாவது உங்களுக்கு கம்யூனிட்டி இதுதான் நான் சொல்லி வளர்ப்பேன், படிப்பு டிகிரிலாம் முக்கியமே கிடையாது, அது ஒரு பேருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நாளைக்கே நீங்க ஒரு ஆஃபீஸ் என்ட்ரி போகும்போது ரிசியூமோ சர்டிஃபிகேட்டாக கொண்டு போகாதீங்க. காஸ்ட் சர்டிஃபிகேட் போய் காட்டுங்க. தம்பி இங்கே பாருப்பா, இதுதான் என்னோட காஸ்ட்டு, வேலை கிடைக்குமா? கிடைக்குன்னு நினச்சிக்கோ, ஒரே போடு. கிடைக்குமா? அப்படி கிடைக்குமா? ஓகேல அண்ணன் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி சொல்லி நீங்கள் வேலை வாங்கிட்டீங்கன்னா சூப்பருங்க, உங்கள் காஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு அர்த்தம். காஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுதுப்பா நாங்கள் நினச்சிக்கிறோம். இல்லையா எனக்கு காஸ்ட் வேணா ஒன்று வேணான்னு படித்து முன்னேற வழியை பாருங்க. இந்த மாதிரி தப்பான கருத்துலாம் இந்த இப்படி பொதுமக்கள் முன்னாடி உட்காந்து பேசி, அதாவது அப்கமிங் ஜென்ரேஷன் கெடுக்காதீங்க அக்கா. கொஞ்சம் ப்ளீஸ் பார்த்து பண்ணுங்க அக்கா ப்ளீஸ். இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டாங்க மக்களை சிரிப்பு அடக்கம் இல்லை, கொஞ்சம் பாட்டுவாங்க. ஆனா எங்க கிராமத்துல நாங்க ஒரு சின்னஞ்சிறிய கிராமம், சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு பையன் வருவான், அவனை கூப்பிட்டு தம்பி பரமக்குடியா போற டவுனுக்கு போற அந்த பிள்ளைய இறக்கி விட்டுருப்பான்னு ஏத்தி விடுவாங்க. வாமா வாமா வாமா, ஏறி போட்டோ ஒண்ணு கிடைக்குமா? எதுக்கு? பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணதா? ஒரு தட்டுக்காக பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறியே நீ, உலகமாக அப்ப. எனக்கு அப்ப தெரியாது. நான் சொல்லுவேன், என்னம்மா அந்த பையனோட அனுப்புறாங்க, யாரோ தெரியாத பையனோட அப்படின்னு சொன்னப்போ சொல்லுவாங்க, இல்லப்பா அவன் கிளற போய் அவனை நம்பி எங்கேயும் அனுப்பலாம். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத நபராக இருந்தாலும் எங்க சமூகத்துல அவன் எந்த மாவட்டத்தை தாண்டி இருக்கலாம், அமெரிக்கால கூட வளர்ந்துகிட்டு இருக்கலாம், ஆனா ஒரே கிளையா இருந்ததுன்னா அவனை நம்பி எங்கேயும் நாங்க தனிச்சு அனுப்பிடுவோம். அப்பா அம்மா யாருமே தேவை கிடையாது. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. எம்பிட்டு போய் சாதி வந்து ஒரு பாதுகாப்பை தருதே அப்படின்னு அனுபவபூர்வமா நான் உணர்ந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பாத்தீங்களா, அண்ணன் சொன்னத ஒரு சின்ன திருத்தம் மட்டும் அண்ணன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது இப்போ கிராமத்தில் வந்து ஒரு உங்கள் கம்யூனிட்டி சார்ந்த ஒரு பையன் வந்து இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள நம்பி வந்து உங்கள் பொண்ணையோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள யாரையோ வந்து நீங்கள் அனுப்புறீங்க. சரி நம்ம கிளை நம்ம கம்யூனிட்டி சார்ந்த பையன் அவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு அனுப்புறீங்க. இப்போ சிட்டி சைட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஓலா உபேர் ரேப்பிடோலாம் இருக்குது. அங்கே உங்கள் குரூப்ஸ்லாம் யாராவது இந்த ஓலா உபேர் ரேப்பிடோ மூலியமாக போகும்போது உபேர்காரன் கேட்பான், ஓலாக்காரன் கேட்பான், ரேப்பிடோக்காரன் கேட்பான், சார் ஓடிபி சொல்லுங்கள் சார். அப்போ நீங்கள் அவனை நிப்பாட்டி, தம்பி உன் காஸ்ட் என்ன, காஸ்ட்டை சொல்லு, அப்போ தான் ஓடிபி கொடுப்பா அப்படின்னு கேட்பீங்களா? என்னங்க ஏங்க, இதே கிராமத்துலனா நீங்கள் வச்ச சட்டம், சிட்டின்னு வந்தால் மட்டும் உட்காந்துட்டு போவோம், நமக்கு எதுக்கு பொழந்துருவோம், வண்டியை நம்ம மேலே ஏற்றிடுவோம் போல அப்படின்னு ஒரு பயம். இல்லை எனக்கு புரியல, அவன் ஓடிபி கேட்டால் காஸ்ட்டை கூட அப்போ தான் ஓடிபி அறுவாள் எடுப்பீங்களா? முடியாதுங்க. ஏங்க சிட்டின்னு வந்துட்டாலே அங்கே எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று மண்ணுக்குள்ள மண்ணு தான்.
அதனால கொஞ்சம் இந்த ஊர்ல இருங்க, அதுக்குன்னு ஊர்ல இருந்தே மக்கி மண்ணா போவாதீங்க. சிட்டில வந்துட்டு எல்லாம் எப்படி வாழ்றாங்க, மக்கள்லாம் எப்படி இருக்காங்க கொஞ்சம் பாருங்க மக்களே. திருந்துங்கண்ணா, கொஞ்சமா திருந்துங்க. யோசிச்சு ஃபுல்லா போயிருச்சு முன்னாடி. ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட பொதுவாக நம்ம என்ன சொல்லி வளர்ப்போம்? அதாவது சின்ன குழந்தையா இருக்கனால சோட்டா பீம் பார்க்குறியாமா, இல்லை மோட்டு பத்தில் வச்சு கொடுக்குவாமா, இல்லை தோசையம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை அப்படின்னு சொல்லி யூடியூப்ல உனக்கு பாட்டு வச்சு கொடுக்குவாமான்னு சொல்லி ஆசையாக கொஞ்சம் விளாடுவோம். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் பாட்டு வாங்களேன். எனக்கு வந்து நம்ம 3 பெண் குழந்தைகள். எல்கேஜில இருந்தே நான் வந்து சொல்லி வளர்த்துருக்கிறேன். நீ வந்து என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி தருவேன். காலேஜுக்கு பிள்ளைய நம்ம அனுப்புறோம் வைங்களேன், அப்போ வந்து காதலுங்கிறது வரும். அப்போ உனக்கு ஒரு பையன் வந்து லெட்டர் கொடுக்காமனா, அப்போ வந்து என் பொண்ணை வந்து நான் என்ன கேட்க சொல்லியிருக்கோம்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். அங்கிள் ப்ளீஸ் ஒன் மோர். நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. ஜாதி என்னன்னு கேளுன்னு சொல்லிருக்கீங்க. அந்த பையன் ஜாதி மாத்தி சொன்னோம்னா, நான் என்ன ஜாதி அப்படின்னா, அனுப்பிறத இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? பாத்தீங்களா? அதாவது 10 வயசு, அதாவது அவங்க குழந்தையோட 10 வயசுல அவங்க என்ன சொல்லி வளர்க்குறாங்கன்னா, காஸ்ட் பார்த்து பழகுமா. அதாவது யாராவது வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி லவ் சம்மந்தமாக பேசுகிறாங்க அப்படின்னா, நீ என்ன காஸ்ட்டுன்னு கேளு, நம்ம காஸ்ட் இல்லையா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அந்த 10 வயசு பொண்ணு ஒரு அடல்ட் ஆகி ஒரு 25 வயசு பொண்ணு ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பையன் வரான், இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணுறான். அப்போ அந்த பையன் வந்து நல்ல படித்த பையன், நல்ல வெல் செட்டில், நல்ல தங்கமான பையன். ஆனால் உங்கள் காஸ்ட் கிடையாது, அதனால் நீங்கள் அவனுக்கு கொடுக்கல. இப்போ இன்னொரு பையன் வரான், நல்ல பையன் தான், ஆனால் அவன் உங்கள் காஸ்ட், நீங்கள் கொடுத்துட்டீங்க. பையன் நல்ல பையன் தான், என்ன அப்பப்போ கஞ்சா மட்டும் அடிப்பார், இல்லை கஞ்சானா அப்பப்போ கொஞ்சம் சிகரெட் அடிப்பார், சிகரெட்டு தான் தப்பாக எடுத்து, அப்பப்போ என்ன கொஞ்சம் சரக்கு போடுவார். சரக்குன்னா நீங்கள் ஒன்றே தப்பாக நினைக்காங்க, அப்பப்போ இம்பளை இது இந்த மாதிரி ஒரு பையன் வந்து உங்கள் காஸ்ட்லேயே அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி ஓகே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் 10 வயசு குழந்தையோட வாழ்க்கை பற்றி யோசிச்சிங்களா கொஞ்சம்? நீங்கள் வந்து அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம காஸ்ட்டு ஒரு பையன்ட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம சேஃப்டா, நம்ம கௌரவம் சேஃபு, நம்ம மானம் சேஃபு, நம்ம ஊரில் வந்து தலகாட்டி சுற்றலாம். இந்த அழுக்கு லுங்கியை போட்டு 4 பேர் சுற்றிட்டு இருப்பானுங்க ஊரில், அவங்க பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்கள் குழந்தைங்களை நீங்களே அங்கே பலிகாடாக்குறீங்க. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் லைட்டாக யோசிங்க. ஏன்னா இந்த சின்ன குழந்தைங்க மனசுலேயே 1008 பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு. ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து ஃபோன்லேயே இருக்குது. மேற்கொண்டு நீங்களும் இந்த காஸ்ட்னு ஒரு பிரச்சனை அந்த சின்ன பிள்ளை மேலே திணிச்சு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே ஏங்க ஒரு மாதிரி இந்த இறுக்கி வச்ச மாதிரியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ பார்த்த 3 பேராவது அரை லூஸ் தான், ஆனால் இவன் முழு லூஸு. என்ன சொல்லியிருக்கான்னு கொஞ்சம் பாட்டுவாங்க. இந்த சம்பவம் நடந்தது உண்மை. அவன் வீடு தேடி வந்து பொன் கேட்ட போய் தான் இவனுக்கு தாங்க முடியாம நம்ம வீடு தேடி வந்து பொன் கேட்டுட்டானு சொல்லி தான் அந்த கொலை நடந்தது. அது வந்து அவனை வர சொல்லி யாரும் வெட்டல. அந்த ஆத்திரம், அந்த கோபத்துல அவர் வந்து என்ன செய்யறாரு, கொலை பண்றாரு. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. ஓப்பனா பேசுறேன், யாருமே வந்து போய் செய்யாதெல்லாம் சொல்ல மாட்டோம். இப்பெல்லாம் செஞ்சா ஊருக்குள்ள நாங்க நடமாட முடியாது, நம்ம குடும்ப பாரம்பரியம், நம்ம ஊருக்குள்ள தலை வச்சு படுக்க முடியாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நான் ஊரை விட்டு காலி பண்ணி தான் போனோம், நம்ம சொந்தக்காரன் யாரும் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும் தான் நடக்குது. கேட்கலையா மறுபடி வந்து அவங்க வந்து அந்த கொலை தான் பண்ணுவாங்க. ஆமா, அதுல எந்த வித கேட்கலன்னா கொலை பண்ணுவாங்க. பாத்தீங்களா? அதாவது வீடு தேடி பொண்ணு கேட்க வந்தீங்கனாலே போட்டுருவோம், வெட்டிடுவோம் சார், கொன்றுவோம் சார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஓப்பனா. ஏங்க உங்க பொண்ணை நீங்க கொடுக்க விருப்பம் இல்லைன்னா வந்து எங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு பிரச்சனை பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கோர்ட் இருக்கு, போய் வாதாடுங்க, வக்கீல் இருக்காங்க, இல்ல உங்க ஊர்லயே நிறைய நாட்டாமைகள் பெரியவங்கலாம் இருப்பாங்க, அவங்களை கூட்டு உட்கார வச்சு பேசி இந்த மாதிரி இந்த பையன் எங்களுக்கு செட் ஆக மாட்டான், லீகலா மூவ் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணுங்க. அதுக்கு என்னங்க அருவாள் வச்சு நீங்க வெட்டினா ஸ்கூல்ல நீங்க படிச்ச ஸ்கூல்லயோ இல்ல வந்து நீங்க உங்க குழந்தைக்கோ இதான் சொல்லி கொடுப்பீங்களா? அப்ப சட்டம்லாம் எதுக்கு இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாமா, ஊருக்கு போயிடலாமா? என்னங்க இது? அப்படி உங்களுக்கு காஸ்ட் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு ஜாதி தான் எனக்கு முக்கியம், அதுதான் என்னோட பெருமை அப்படின்னா உங்க பொண்ணை கொள்ளுங்க, இல்ல நீ போய் தூக்கு மாட்டி சாவு. உங்க வீட்டுல வந்து ஒரு பையன் பொண்ணு கேட்க வரான் அப்படின்னா அவன் சாய்ஸ் தான், அவனுக்கு நீங்க கொடுக்கணுமா கொடுக்கூடாதுன்னு உங்க விருப்பம். கொடுக்க வேணாமா சொல்லிடு, இல்ல போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணு, பொண்ணு லாக் பண்ணி வச்சிரு வீட்டுல, பிரச்சனையே இல்லை. அது எப்படி ஒருத்தனை கொல்ல உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு? நீங்க உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரை கொல்றீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபேமிலியில மெம்பரை கொல்றதுக்கு அப்படி உங்களுக்கு வெறினா நீ கொன்று,
அதுக்கே நீ வந்து கேட்க வரவனையா வெட்டுற? அதே லோ காஸ்ட், நீங்க ஹை காஸ்ட் இப்படி இப்படியா பிரிச்சு பார்த்து ஒருத்தர் இன்னும் தாழ்த்தி அதாவது அவங்க அப்பா, அந்த வீடியோ நீங்க பாருங்க. ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து 30 வருஷமா படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம். நாங்க சொத்து சாமெல்லாம் ஒண்ணுமே நாங்க சம்பாரிச்சு வைக்கலங்க. நாங்க பிள்ளைய தான் சம்பாரிச்சு வச்சிருந்தோம். இத்தனை வருஷமா நாங்க படிக்க வச்சவனு லவ் பண்றோம்னு சொல்லி நீ கூட்டிட்டு போய் காலி பண்ணி விட்டுட்டீங்களா இல்லையா? 6 வெட்டு என் பிள்ளைய அப்படியே கழுத்து கை கால அப்படியே வெட்டி துட்டா கூறு மாட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது இவ்வளவு நேரம் அவர் பேசினார்ல, அதெல்லாம் முழுக்க பொய். உண்மை என்னங்கிறது அந்த இறந்து போனார்ல ஒரு பையன் வெட்டுப்பட்டு, அவங்களோட அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டோம். வந்து வேலை பார்க்கும்போது ஒரு பொண்ணோட வந்து கலப்தனம் பண்ணுறது போய் இங்கேருந்து தனியாக கூட்டிகிட்டு போய் மர்டர் பண்ணிட்டாங்க. அந்த ஜாதி ஆதிக்கத்தின் அடிப்படையில் கொண்டுட்டாங்க. பார்த்தீங்களா, அவங்க அம்மா அழுவும் போது என்னாலாம் சத்தியமாக அந்த வீடியோ பார்க்க முடியல மக்களே. அப்போ கூட அவன் வந்து உட்காந்துருக்கான் ஒரு மாதிரி எகழ்த்தமெல்லாம், நாங்கள் தான் அந்த மாதிரி உட்காந்துருக்கான். அப்போ கூட ஒரு வார்த்தை அவங்க அம்மா பார்த்து, மன்னிச்சிருங்கம்மா, நாங்கள் வந்து காஸ்ட்டில் வந்து ஊறி வளர்ந்தனால எங்களுக்கு இந்த மூளைலாம் வேலை செய்யலாம், மன்னிச்சிருங்க, நடக்காது. ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சரி ஓகே. இல்லை மூடிக்கிட்டு உட்காந்து கூட பிரச்சனை இல்லை. அங்கே எந்தமா சொல்லியிருக்காரு, சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், எங்கள் ஊரில் வந்து கௌரவம் மானம் மரியாதைலாம் நாங்கள் பார்ப்போம், இதெல்லாம் நாங்கள் அந்த பையன்கிட்ட சொல்லி பார்ப்போம், அவன் கேட்கலையா கொல்லுவோம் அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அவங்க அம்மா இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னதான் பண்ணுவாங்க? நாங்கள் பிஜேபியை உள்ள வர விட மாட்டோம், RSS உள்ள வர மாட்டோம், யூபியில் இது நடக்கு, பீகாரில் இப்படி நடக்கு, தமிழ்நாடு இப்படி நடக்க விட மாட்டோம்னு பேசிட்டு, ஏங்க நம்ம உள்ளூர்லேயே 1008 பிரச்சனை இருக்குங்க. இதோ காஸ்ட் பிரச்சனை, தமிழ்காரனே வெட்டி செத்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்க்காம யூபியில் இப்படி ஆயிட்டு தமிழ்நாடை நாங்கள் காப்பாற்றும், பீகாரில் இப்படி ஆயிட்டு தமிழ்நாடை நாங்கள் காப்பாற்றுன்னு சொல்லி இன்னும் வேற கட்சியை பேசிட்டு இருக்கீங்களே தவிர, நம்ம உள்ள பிரச்சனையே சால்வ் பண்ணிங்கனாலே இந்த 2026 மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் நீங்கள் தான் ஐயா வருவீங்க, ஜெயிப்பீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இந்த பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு விதத்தில் இந்த கிஞ்சான்னு போயிட்டு இருந்தாலும் இந்த சைடில் காஸ்டிசம்னு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு மக்கள். இந்த சிட்டிக்கும் கிராமத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே வெட்டி செத்துட்டு தான் இருக்கானுங்க. நிம்மதியாக இருங்கடா, கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா இருங்க, காஸ்டிசம் பார்க்காம சந்தோஷமாக இருங்க, மக்களா சமத்துவமாக இருங்க. Until then, bye, see you, tata. அவன் வந்து எந்த தைரியத்தில் எங்கிட்ட கேட்டாங்கிறதுக்காக வெட்டணும்ன்றாரு பார்த்தீங்களா? அந்த நியாயம் எங்கேருந்து வருது? அப்போ ஒரு கொலையை செய்கிறவங்க இவ்வளோ தைரியமாக பேசும்போது அவங்கள பாதுகாக்க நிற்கிறவங்க நம்ம அதை விட தைரியமாக நிற்கணுங்கிறது இல்லையா? இன்னொரு கொலைகள் இங்கே நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் முற்போக்கு பேசுகிற எல்லா சக்திகளும், அனைத்து சக்திகளும் சாதிக்கு எதிராக திரண்டு நின்னா மட்டும்தான் சாதிக்க முடியுமே தவிர வேறு எதுவும் வழி இல்லையா?